மாணமிகு ஐயா ஆசிரியர் அவர்களும், அருமை சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களும், ஆறுயிர் அண்ணன் வைகோ அவர்களும், நம்முடைய மதிப்பிற்குரிய தோழர்கள் சண்முகம் அவர்களும், முத்தரசன் அவர்களும், என்னுடைய பாசமிகு சகோதரர் திருமாவளவன் அவர்களும், பேராசிரியர் ஐயா காதலுமைதீன் அவர்களும், பேராசிரியர் ஜபர்கலா அவர்களும், அதே போல சகோதரர்கள் ஈஸ்வரன் அவர்களும், வேல்முருகன் அவர்களும், அருணாச்சலம் அவர்களும், பேராசிரியர் சுபவி அவர்களும், பொன்குமார் அவர்களும், ஸ்ரீதர் வாண்டியார் அவர்களும், எர்ணாவூர் நாராயணன் அவர்களும், முருகவேல் ராஜன் அவர்களும், கருணாசும், அதிகமானும், அம்மாசியும், தமிமுன் அன்சாரியும், திருப்பூர் அல்தாவும், வசீகரனும் இந்த மேடைய உரிமை களமா, வெற்றி களமா, அடித்தளமா அமைஞ்சிருக்கு. பிறந்த நாள் விழா மேடை போல இல்ல, வெற்றி விழா மேடை போல இருக்குது. ஆமா, இது வெற்றி விழா மேடை தான். 2019 இருந்து கொள்கை கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்று வரும் நாம 2026 அடைய போகக்கூடிய வெற்றிக்கு தொடக்க விழா மேடை இது. என்னை சந்திக்கிறவங்க உங்களை வெற்றிக்கு என்ன அடிப்படைன்னு கேட்டா, எங்களுடைய தோழமை உணர்வுதான்னு எல்லா இடத்திலையும் மறக்காம நான் பதிவு செய்கிறவன். நான் ஊடக நண்பர்களுக்கும் எதிர்கட்சியினருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, கருத்தியல் கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய எங்களுக்குள்ள கருத்து மாறுதல் வரும், ஆனால் விரிசல் வராது. எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து எரிச்சலோடு இதுல விரிசல் வருமானு சில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய ஆசையில தான் மண் விடுமை தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2021 தப்பி தவறி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வந்திருந்தா இன்று தமிழ்நாடு தரைமட்டத்திற்கு போயிருக்கும். தமிழ்நாட்டோட அத்தனை உரிமைகளும் அதிமுக என்கிற கொத்தடிமைகளால அடகு வைக்கப்பட்டிருக்கும். இந்த கொடிய சக்திகள் இருந்து தமிழ்நாட்டை மீட்க கூட்டணி, நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இன்றைக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற கூட்டணியும் நம்ம கூட்டணி தான். சமீபமா தமிழ்நாடு எதனால முன்னணி இருக்குன்னு பார்த்தவங்க, அந்த கல்வியை சீர்குலைக்க தேசிய கல்விக் கொள்கையை திணிச்சா இவங்க கீழே போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க. அதை நாம ஏத்துக்கல. ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறார்? தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கிட்டாதான் நிதி விடுவிக்கப்படும், மும்மொழி கொள்கை ஏத்துக்கலன்னா நிதி ஒதுக்க சட்டத்தில் இடம் இல்லைன்னு மிரட்டுகிறார். நான் கேட்கிறேன், எந்த சட்டத்தில் இப்படி இருக்கு? மும்மொழி கொள்கையை அனைத்து மாநிலங்களும் ஏத்துக்கணும்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இருக்கா? பேரு தான் தர்மேந்திர பிரதான், ஆனா தர்மமே உங்ககிட்ட இல்லையே. நம்ம குழந்தைகளுடைய கல்வி கனவை சிதைக்கிற காரியத்தை தர்மேந்திர பிரதான் செய்ய, அதை கண்டிக்காம தடுத்து நிறுத்தாம மாண்புமிகு பிரதமர் மோடி வேடிக்கை பார்க்கிறார். இதுதான் பிரதமருக்கு அழகா? மாண்புமிகு பிரதமர் அவர்களே, இந்திய எங்க மேல திணிக்காதீங்க. எங்களுக்கு தாய்மொழியான தமிழும் உலகத்தோட தொடர்புகள் ஆங்கிலமும் போதும். தேவைப்பட்டா இந்தி என்ன, கிரேக்கம், லத்தீன் மொழிகளை கூட கத்துக்க போறோம். எங்கள் பிரதமர் மோடி புதிய நாடாளுமன்றத்தை கட்டடத்தை திறந்து வச்சப்போ என்ன சொன்னாரு? எதிர்காலத்துல எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகமாக போகுதுன்னு பேசினார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தப்போ 2024 தேர்தலுக்கு பிறகு தொகுதி மறுவரை இருக்கும்னு சொன்னாரு. நாம இப்ப கேள்வி எழுப்பின பிறகு இப்ப என்ன சொல்றாங்க? 19 தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறையாதுன்னு சொல்றாங்க. மற்ற மாநிலங்களுக்கு அதிகரிப்பலாம் இல்லையா? தெரியாது. நாங்க கேட்கிற கேள்வி, நாட்டோட வளர்ச்சிக்காக மக்கள் தொகை கட்டுப்படுத்தின மாநிலங்கள் ஏன் பாதிக்கப்படணும்? மற்ற மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அதிகரிக்காதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? மாண்புமிகு பிரதமர் அவர்களே, எங்களுக்கு எழுத்துப்பூர்வமா தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு உறுதி கொடுங்க.